هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், தோழர்கள், முஸ்லீம்கள், முஃமின்கள், நம்மவர்கள் எல்லோர் மீதும் நாளை மறுமை வர உண்டாக வேண்டியதன் பின்னால் அல்லாஹுடைய கட்டளை ஏற்று அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கிற இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் வாழ்வின் எல்லா நிலையிலும் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுமாறு தக்வாவை கொண்டு உபதேசித்துக் கொள்ளுகிறேன். இத்தகுல்லா. வல்ல ரஹ்மான் இந்த ஹுத்துபாவுடைய குறுகிய நேர உரையின் மூலம் நானும் நீங்களும் இவற்றை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோமோ கற்றுக்கொள்கிறோமோ அந்த விடயங்களை நம்முடைய வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும், துணை புரிய வேண்டும் என பிரார்த்தித்தவனாக, அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய ஈமான் தொடர்பாக சொல்லுகிற பொழுது அல் ஈமான் யஸீது வ யன்குஸ், மனிதர்களுடைய ஈமான் என்பது யஸீத் அதிகரிக்கும், வ யன்குஸ் குறைவடையும். யஸீது பித்தாஆ அல்லாஹ்வுக்கு வழிபடுவது கொண்டு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது கொண்டு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சிரமேற்று நடப்பது கொண்டு ஈமான் அதிகரிக்கும். வயன்குசு பில் மஅசியா அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதன் மூலம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிப்பதன் மூலம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல்களை உதாசீனம் செய்வதன் மூலம் ஈமான் பலவீனப்படும், நலிவடையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஈமான் உயர்வடைதல், ஈமான் நலிவடைதல், குறைந்து விடுதல் என்ற இரண்டு அம்சங்கள் இருக்கிறது. மனிதன் இறைவனுக்கு வழிபடுகிற பொழுது அவன் நன்மைகள் செய்ய செய்ய அவனுடைய ஈமான் அதிகரித்து கொண்டு செல்லும். பாவங்கள் செய்கிற பொழுது ஈமான் பலவீனப்பட்டு கொண்டு செல்லும். ஒரு மனிதன் தொடர்ந்தேர்ச்சியாக பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் பாவத்திலேயே மூழ்கி விடுகிறான் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில மனிதர்களுடைய உள்ளங்களை அப்படி அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான். இவர்கள் ஹத்தா ஜுருத்துமுல் மகாபிர், மன்னரைகளை சந்திக்கிற வரைக்கும், அவருடைய சக்ராத்தை அடைகிற வரைக்கும் அவர்கள் உணர்வு பெற்றுவிட மாட்டார்கள். தான் இருக்கிற வாழ்வை சீர்தூக்கி பார்க்கிற, தான் போகிற பயணத்தை சரிபார்த்து கொள்ளுகிற, இறைவனுக்கு பொருத்தமான ஒரு மனிதனாக நான் இருக்கிறேனா, எனக்கு ஒரு மரணம் இருக்கிறது, என்னையும் என்னுடைய உறவுகள், என்னுடைய ஊரவர்கள் அந்த வெள்ளச்சீலையில் கவனிட்டு தோளிலே சுமந்து சென்று தொழுகை நடத்தி அந்த 6 அடி நிலத்துக்குள் தனிமையிலே வைத்துவிட்டு வந்துவிடப் போகிறார்கள் என்ற அந்த மன்னரை பற்றிய பயம், நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் மஹ்ஷருடைய பெருவழியில் எழுப்பி நிறுத்தப்பட்டு அந்த ரஹ்மானினால் விசாரிக்கப்பட இருக்கிறேன் என்ற அந்த அச்சம் அவனுக்கு இல்லாமல் போய்
இந்த உலகத்தில் பாவத்திலேயே மூழ்கி இருந்ததன் விளைவு இறைவன் சில உள்ளங்களை தாளிட்டு விடுகிறான். இவன் தன்னுடைய சக்ராத் ரூஹ் கைப்பற்றப்படுகிற தொண்டை குழிக்குள் உயிர் ஊசலாடுகிற வரைக்கும் உணர்வு பெற மாட்டான். அந்த தொண்டை குழிக்குள் உயிர் ஊசலாடுகிற பொழுது, அவனுடைய இறுதி முடிவை அவன் அடைகிற பொழுது அடுத்த கட்ட வாழ்க்கை எப்படி அமையும் என்பது அவனுக்கு காண்பிக்கப்படும். எனவே அங்கு அச்சப்படுகிறான், அங்கு பயப்படுகிறான், துடிதுடிக்கிறான், அல்லாஹ்விடம் கேட்கிறான், லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் என்னை கொஞ்சம் பிற்படுத்து, கொஞ்சம் அவகாசம்தா, நான் பார்த்து விட்டேன் என்னுடைய இறுதி முடிவில் என்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை எப்படி அமையப் போகிறது என்பதை பார்த்து விட்டேன். லவ்லா அஹ்ஹர்தனி, கொஞ்சம் பிற்படுத்தினால் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் ஸாலிஹீன், தர்மங்கள் செய்து அமல்கள் செய்து நல்லவனாக வருகிறேன் ரப்பே, கொஞ்சம் அவகாசம்தா. அன்பானவர்களே, உலகில் வாழ்ந்த மிக கொடூரமானவன் ஃபிர்அவுன் இந்த அவகாசத்தை கேட்டான். ஃபிர்அவுன் இந்த அவகாசத்தை கேட்டான். அவன் கடைசியில் புரிந்து கொண்டான், தான் ஈமான் கொள்ளவில்லை. எனவே ஈமான் கொள்ளுகிற ஒரே வழிதான் அடுத்த கட்ட வாழ்க்கையின் விமோசனம் என்று. ஆமன்து பி ரப்பி மூசா, மூசாவுடைய ரப்பை நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொன்னான். பாவிகளுடைய நிலையை பொறுத்தவரையில் அவருடைய சக்கராத்தில் நரகத்தை பார்க்கிற பொழுது, தன்னை சூழ இருக்கிற வானருடைய கொடூரமான தோற்றத்தை பார்க்கிற பொழுது, மலக்குல் மௌத்துடைய அழைப்பு, அல்லாஹுடைய தண்டனையின் பக்கம், அவனுடைய கோபத்தின் பக்கம் வெளியேறி வா என்று அழைப்பு விடுக்கப்படுகிற பொழுது அவன் புரிந்து கொள்கிறான், அல்லாஹ்விடம் அவகாசம் கேட்கிறான். இந்த நிலைக்கு காரணம் அவன் பாவத்திலேயே மூழ்கி இருந்து இறைவன் முத்திரையிட்ட உள்ளங்களாக மாறியிருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரஹ்மான் அவன் ரொம்ப கருணையானவன். நாங்கள் நினைப்பதை விட பல மடங்கு அடியார்கள் மீது இரக்கமுள்ளவன் அவன். அப்படி எந்த ஒரு அடியார்களுடைய உள்ளங்களிலும் அல்லாஹ் இலகுவாக முத்திரையிடுவது கிடையாது. கடைசி நொடி வரைக்கும் அவகாசம் கொடுத்துத்தான் என்னையும் உங்களையும் விட்டு வைத்திருக்கிறான். கடைசி நொடி வரைக்கும் என்னையும் உங்களையும் அவகாசம் கொடுத்து விட்டிருக்கிறான். எனவே நம்முடைய சூழலில் நாங்கள் பாவங்கள் செய்ய செய்ய எங்களுடைய ஈமான் பலவீனப்பட்டு கொண்டே செல்கிறது. இந்த பலவீனத்தின் விளைவுகள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி மாறுகிறது என்றால், இவற்றையெல்லாம் பயங்கரமான பாவங்களாக குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகிறதோ, இவற்றையெல்லாம் மறுமையை நாசமாக்கிவிடக்கூடிய பாவங்கள் என்று குர்ஆனும் ஹதீதும் அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ, அவற்றையெல்லாம் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக எடுக்கக்கூடிய மனநிலையை அந்த பாவங்களில் மூழ்கி இருப்பது உருவாக்கி விடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னல் முஃமின், ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரையில், யரா துனூபஹு, அவனுடைய பாவங்களை அவன் எப்படி பார்ப்பான்? ஒரு மூமின், பாவத்தின் மீதான ஒரு மூமினுடைய பார்வை எப்படி இருக்கும்? உள்ளத்தில் ஈமான் இருக்குது, அல்லாஹ்வை பற்றிய பயம் இருக்குதுண்டா பாவத்தின் மீதான ஒரு மூமினுடைய பார்வை எப்படி இருக்கும் என்றால், கன்னஹு ஃபி அஸ்லி ஜபலின், அவன் பெரிய பாறாம் கல்லுக்கு கீழே குந்திட்டு இருக்கிறான். இவனுக்கு ஒரு பயம், இந்த கல் எப்போ என்ற தலையில விழுந்துடுமோ, எப்போ என்னுடைய உயிரை பறித்து விடுமோ என்ற பயம் இருக்குமே. அப்படியான ஒரு பாறாங்கல்லுக்கு கீழ் குந்திக் கொண்டிருப்பது போன்று, ஒரு மலை குன்றுக்கு கீழ் குந்திக் கொண்டிருப்பது போன்றுதான் பாவங்களை பார்த்து ஒரு மூமின் ஃபீல் பண்ணுவான். ஒரு உள்ளத்தில் ஈமான் இருக்கும் என்றால் அப்படித்தான் பாவங்கள் பற்றி அவனுடைய பார்வை இருக்கும். இந்த பாவம் என்னிடம் தொற்றி என்னை அழித்து விடுமோ, இந்த பாவம் என்னுடைய வீட்டுக்குள் வந்து என்னுடைய குடும்பத்தை அழித்து விடுமோ, இந்த பாவம் என்னுடைய பிள்ளையிடம் வந்து நாளை மறுமையை நாசமாக்கி விடுமோ, என்னுடைய அமானிதமான மனைவியிடம் இந்த பாவம் வந்து சேர்ந்து அவளுடைய மறுமையை நாசமாக்கி அல்லாஹ்விடத்தில் என்னை குற்றவாளியாக மாற்றிவிடுமோ என்ற பயம் ஒரு உள்ளத்தில் ஈமான் இருந்தால் அந்த பாவத்தின் மீதான பயம் இருக்கும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பார்க்கிறோம், நல்லவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தாங்க இறைவனுக்கு பொருத்தமாக வாழ்கிறோம் என்று நினைத்து கொண்டிருப்பவருடைய உளநிலையை பார்த்தால், பாவம் நடக்குது, போதை வியாபாரம் நடக்குது, வட்டி நடக்குது, விபச்சாரத்துக்கான செயற்பாடுகள் நடக்குது, பெற்றோர்களை நோவினைப்படுத்துகிற சமூகமாக மாறியிருக்கிறது, சமூகத்தை சீரழிக்கக்கூடிய, குடும்ப உறவுகளை துண்டிக்கக்கூடிய, சூழலை அசுத்தப்படுத்தக்கூடிய இப்படியான பாவங்கள் எல்லாம் சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. சமூகத்தில் நல்லவர் என்று தன்னை நினைத்து கொண்டிருப்பவர் எப்படி நினைக்கிறார் என்று சொன்னால், அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை தானே, எந்த பிள்ளைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை,
நம்மட வீட்டில் யாரும் அதில் ஈடுபடலை, ஸோ நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறார். இவர்கிட்ட தான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற உணர்வு வருகிறே தவிர அந்த ஈமானின் அடையாளமாக இருக்கிற பயம் வரல, ஈமானின் அடையாளமாக இருக்கிற அந்த அச்சம் வரல. அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறானே இவன் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகி விடுவான், நாளை அது என்னுடைய வீட்டுக்குள் வந்து சேர்ந்து விடுமே, நாளை என்னோடு வந்து தொற்றிக்கொள்ளுமே, என்னுடைய பிள்ளையை பாதித்து விடுமே, என்னுடைய உறவுகளை பாதித்து விடுமே, இந்த கிராமத்தை பாதித்தால் நானும் என்னுடைய பிள்ளைகளும் இந்த கிராமத்தில் தானே வாழப்போகிறோம், நாளும் இப்படி ஒரு பாவியாக மாறிவிடுவேன் என்ற அந்த பயம் வரல. இவர் நினைக்கிறார் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். எனவே அன்பான ஈமானிய உறவுகளே, எங்களுடைய ஈமான் இருக்குன்றதுக்கு அடையாளம் பாவங்களை பார்த்து இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் விலகி போறேன்னு போகிற போக்கு அல்ல. அந்த பாவங்களை பார்த்து அச்சம் கொள்ளுகிற மனநிலை இருக்குமாக இருந்தால், ஒருவர் ஒரு பாவம் செய்கிறார், ஒரு சிறுவன் பாவம் செய்கிறான், ஒரு வாலிபன் பாவம் செய்கிறான், ஒரு பாவத்தை நாங்கள் செவியுறுகிறோம், ஒரு பாவத்துடைய காட்சியை பார்க்கிறோம் என்றால் எனக்கு பயம் வரணும். ஒரு மூமினுடைய மனநிலை, அவன் ஒரு பாராம் கல்லுக்கு கீழே குந்திக் கொண்டிருக்கிற பொழுது அது விழுந்து என்னை அழித்து விடுமோ என்று பயம்தானே, அந்த பயம் வர வேண்டும். அதே போல ஒரு ஃபாஜிர், ஒரு தீய மனிதன் தங்களுடைய பாவம் செய்து உள்ளத்தை மாசுபடுத்தி கொண்ட மனிதன், அப்படியான ஒரு ஃபாஜிரை சொல்கிற பொழுது யாரா துனூபஹு, அவன் பாவத்தை பார்க்கிற வழி எப்படி இருக்கும் என்றா கன்னஹு, ஒரு ஈயை போல இருக்கும். ஃபௌக துபாபின், கதுபாபின், ஒரு ஈ தன்னுடைய மூக்கில் வந்து குந்திட்டு கண் சிமிட்டக்குள்ள எழுப்பிட்டு போகுமே, நம்ம விரட்ட தேவையில்லாத அப்படி ஒரு சிம்பிளான ஒரு விஷயமாக பார்ப்பான். இன்றைக்கு அந்த பொடியை அப்படி செஞ்சுதான், இன்றைக்கு பக்கத்து வீட்டில் இப்படி நடந்ததாம், நம்முடைய கிராமத்தில் இப்படி ஒரு பெரும்பாவம் நடந்திருக்கிறதாம், அல்லது தான் பெத்த பிள்ளை தான் செய்து விட்டதாம். சில பெற்றோர்கள் நாங்கள் பிள்ளைகளை ஃப்ரீடமாக விட்டிருக்கிறோம், நாங்கள் நவீன காலத்தில் உளவியல் படித்தவர்கள், நல்ல அந்த பெற்றோரியத்தை அறிந்தவர்கள், பிள்ளைகளை ஃப்ரீடமாக விட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய கற்ற கல்விமான்களாக இருக்கக்கூடியவர்களும் சொல்லுகிறார்கள், அது அந்த வயசில் செய்யாத எப்போ செய்கிற பிள்ளை, இந்த வயசில் செய்யாத எப்போ செய்கிறது, அது ஒரு வயசுக்கு செய்வான் பிறகு விட்டு விடுவான் என்ற உளநிலை. அன்பானவர்களே, இப்படியான அந்த பாவத்தை ரொம்ப சிம்பிளாக பார்க்கிற மனோநிலை. ஒரு பாவத்தை செய்வதை, ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம், கேள்விப்படுறோம், எங்களோட உள்ளத்துக்கு போகாது, அது எங்களோட மூக்கின் நுனியில அமர்ந்து செல்லுகிற உயிரை போலதான் எங்களுக்கு காட்சியளிக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த மனநிலை என்னிடம் உங்களிடம் இருக்கிறது என்றால், ஊரில் ஒரு பாவம் நடக்குது, ஒரு முஸ்லீமான சகோதரன், ஒரு சகோதரி, ஒரு வாலிபன், ஒரு யுவதி, ஒரு சிறுவன், ஒரு சிறுமி ஒரு பாவத்தை செய்து விட்டான், ஒரு மோசமான ஒரு குற்றத்தை செய்து விட்டான் என்றால், அது இப்போ எல்லா இடத்தையும் நடக்குதானே, இப்போ காலம் அப்படித்தான் என்று, அதுவும் கடந்து போகும் என்று கடந்து போகிற ஒரு மனநிலை எந்த உள்ளத்தின் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற செய்தி, இன்னல் ஃபாஜிர், அவன் தீயவன். இவர் தொழுது நோன்பு பிடித்து ஜக்காத்து கொடுத்து அழகான ஆடை அணிந்து இஸ்லாமியனுடைய தோற்றத்தோடு உலா வந்தாலும் பாவத்தை பார்த்து அவருடைய உள்ளத்தில் சலனம் ஏற்படவில்லை என்றால், பாவத்தை பார்த்து உள்ளத்தில் ஒரு கவலை வரவில்லை என்றால், பாவம் செய்கிற மனிதர்களை பார்த்து அவன் மீது ஒரு பரிதாபம் வரவில்லை என்றால், இவன் ஒரு பாவி கெட்டவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஏன்? ஒரு பாவிதான் பாவத்தை பார்த்து ரொம்ப சிம்பிளா கடந்து போவான், ரொம்ப சிம்பிளா கடந்து போவான், ஒரு பாவிதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். இந்த இரண்டு உளநிலையிலும் ஈமானுடைய உயர்நிலை, பாவங்களை பார்த்த பயம் வரும், பாவங்களை பார்த்த அச்சம் வரும், அது நாளைக்கு என்னிடம், என்னுடைய வீட்டுக்குள், என்னுடைய குடும்பத்துக்குள் வந்து விடுமோ என்ற பயம் இருக்கும். நாளை மரணத்துக்கு பின்னால் அதனுடைய விளைவுகளை பற்றி சிந்திக்கிற மனநிலை ஏற்படுத்தும். இது ஈமானுடைய உயர்நிலை. பாவங்களை பார்த்தா எந்த உணர்வும் வருதில்லை, அது இப்படித்தான், இப்போ எல்லாம் அப்படித்தான் இருக்கிறாங்க என்று கடந்து போகிற நிலை இருந்தால் அது ஈமானுடைய மிக பலவீனமான நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று எங்களுடைய சூழலில் மிகைத்திருக்கக்கூடிய நிலையை பார்த்தால், பாவங்களை பற்றி எந்த கவனமும் இல்லாமல், பாவம் செய்கிறவர்களை பற்றிய எந்த அக்கறையும் இல்லாமல், தாங்கள் செய்கிற பாவங்களை சுட்டி காட்டினா கூட அதை நியாயப்படுத்துகிற மனநிலையோடு வாழ்கிறவர்கள் மிகைத்திருக்கிற ஒரு சூழலில் வாழ்கிறோம்.
அப்படி என்றால் ஈமானிய உணர்வுகள் அழிந்து கொண்டிருக்கிற, ஈமானுக்கு விரோதமான ஷைத்தானிய சிந்தனைகள் மேலோங்கிக் கொண்டு வருகிற ஒரு சூழலில் நானும் நீங்களும் வாழ்கிறோம். இதில் முதல் கட்டம் இந்த சீரமைப்பில் அன்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். என்னுடைய உள்ளத்தில் நான் சீர்தூக்கி பார்க்கணும். இன்றைக்கு ஷிர்க் என்றால் அதை பற்றி அறிவு இருக்கிறது, அதை விட்டு தூரமாக இருக்கிறோம், பெரும்பாவம் என்று எங்களுக்கு தெரிகிறது. குஃப்ர் என்றால் எங்களுக்கு தெரிகிறது, பிதஅத் என்றால் எங்களுக்கு தெரிகிறது. நாங்கள் கொள்கை பேசுகிற ஆக்கள், குர்ஆன் சுன்னா பேசுகிற ஆக்கள் என்று சொல்ல தெரிகிறது. ஆனால் தன்னுடைய தாயும் தந்தையும், தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாயும் தந்தையும், என்னுடைய பிள்ளை என்னோடு வந்து அமைதியாக 4 வார்த்தை பேச மாட்டானா என்று ஏங்கி துடிக்கிற அந்த துடிப்பு இந்த பிள்ளைக்கு விளங்கல்ல. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அக்பருல் கபாயிர், பாவங்கள்ல மிக பயங்கரமான பாவம் உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை துன்புறுத்துறது, பெற்றோர்களோட உள்ளங்களை நோய்ப்படுத்துறது. இன்றைக்கு அவங்களோட ஏக்கம் இவருக்கு விளங்குதில்லை. தன்னை நண்பர்கள், தன்னை குடும்ப உறவுகள், தனக்கு வெளியில் உள்ளவர்கள் தன்னை எதிர்பார்த்திருக்கிறார்கள், தன்னிடம் இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கிறாங்க என்பது இவருக்கு தெரிகிறது. தன்னை பெற்று கருவிலே சுமந்து, மடியிலே சுமந்து, மார்போடு அணைத்து, தோளில் சுமந்து வழிநடத்திய அந்த தாயும் தந்தையும் தன்னோடு அன்பாக பேச வேண்டும் என்று தன் தனையனுக்காக காத்திருக்கிற அந்த காத்திருப்பை புரிய முடியாத மனிதன் என்றால் அவருடைய ஈமானை அவர் பரிசீலனை செய்ய வேண்டிய தேவையில் இருக்கிறார். ஈமானை பரிசீலனை செய்ய வேண்டிய தேவையில் இருக்கிறார். அன்பானவர்களே, ஷைத்தானுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு அம்சத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஷைத்தான் தன்னுடைய சிம்மாசனத்தை நடுக்கடலில் அமைத்து கொண்டு தன்னுடைய படைப்பட்டாளங்களை இந்த பூமியை நோக்கி அனுப்புகிறான். அவனை மனிதனை பாதுகாக்கிறதுக்கு அனுப்புகிறான். இந்த மனிதர்களை வழிகெடுப்பதற்கென்று தன்னுடைய படைப்பட்டாளங்களை அனுப்பி கொண்டிருக்கிறான். காலையும் மாலையும் அனுப்புகிறான். இப்படி காலையும் மாலையும் அனுப்பப்படுகிறவர்களுக்கு ஒவ்வொரு டார்கெட் கொடுக்கிறான். அந்த விடயத்தில் அவன் கொடுக்கிற ஒரு சிலர்கள் தான் கொடுக்கிற அந்த உயர்ந்த அந்த அடைவை அடைந்து விட்டு வந்தால் அவர்களுக்கு கிரீடம் அணிவித்து தன்னோடு வைத்துக் கொள்கிறான். தன்னுடைய சிம்மாசனத்திற்கு அருகாமையில், இவர் அரசர் ராஜா என்றால் தனக்கு பக்கத்தில் வைத்துக் கொள்கிறார். அந்த அளவுக்கு அவர் பெரும் சாதனையாளர். எதில் ஷைத்தான் அதிகம் சந்தோஷப்படுறான் தெரியுமா? நல்லா இருந்த குடும்பத்தை பிரச்சனைக்குள்ளே மூட்டி விட்டு வந்தால் ஷைத்தான் கடுமையாக மகிழ்ச்சி அடைகிறான். இந்த குடும்ப உறவுகளை பேணுகிற விடயம் நாங்கள் இது ஒரு பாவமாக பார்க்கறதில்லை. எங்களோட கௌரவத்துக்குரிய ஒரு இழுக்காக அவர் அப்படி பேசிக்கப்படாது, அந்த வாசல் படி இனி எனக்கு தேவையில்லை. அந்த சகோதரியுடைய உறவுகளை, அயலவர்களுடைய உறவுகளை, குடும்ப உறவுகளை சென்று பார்ப்பது என்பது இன்று அரிதாக இருக்கிறது. அவர்களை துண்டிப்பது என்பது சுலபமான ஒரு அம்சமாக மாறி இருக்கிறது. ஷைத்தான் ஆக மகிழ்ச்சி அடைகிற ஒரு விஷயம். இதில் என்ன நன்மை இருக்க போகிறது? ஒரு சமூகவியல் சார்ந்த ஒரு நன்மையை அடையாளப்படுத்தி விட்டு சொல்கிறேன். இன்றைக்கு பெற்றவர்கள் பிள்ளை வீட்டை விட்டு வெளியேறினால் அந்த பிள்ளை என்ன செய்தோ, ஏது செய்தோ, எப்படி இருக்குமோ என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த தாயும் தந்தையும், தந்தையுடைய குடும்பம் இது, தந்தையுடைய உறவுகள் இது, தாயுடைய உறவுகள் இது, தாயுடைய குடும்பம் இது என்று காண்பித்திருந்தால் இந்த கிராமம் முழுக்க அவர்களுடைய நடமாட்டத்தை அந்த குழந்தை உணரும். என்னுடைய சாச்சா போறார், இந்த இடத்தில் நான் இப்படி இருந்தா வீட்டை நியூஸ் போயிடும். என்னுடைய மாமன மகன் போனான், இவன் இருந்தால். எனவே சமூகத்தில் என்னுடைய பிள்ளை பாதுகாப்பாக வாழ்வதற்கு எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் காட்டிக் கொடுக்கணும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய உறவுகளை சொல்லிக் கொடுக்கணும். சாச்சா, மாமா, மச்சான் என்ற அந்த உறவுகள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். பெரியப்பா என்ற உறவுகள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். தாத்தா, சாச்சி, மாமி, பெரியம்மா என்ற உறவுகள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அந்த உறவுகள் எதுவும் இல்லை. என்ற வாப்பா பார்க்கல, அவ்வளவுதான், நான் விரும்பியத்தை செய்யலாம். என்ற வாப்பாண்டைக்கு ஊரில் இல்லை, என்ற உம்மா வீட்டை விட்டு வெளியேற மாட்டா, நான் விரும்பியத்தை செய்யலாம். என்னுடைய சகோதரன் வெளிநாட்டு இருக்கிறார், அவருக்கு இந்த தகவல் போக வாய்ப்பில்லை. மனம் போன போக்கில் ஒரு சமூகத்தினுடைய அந்த குழந்தை வளர்ப்பின் ஒரு பாதுகாப்பான சூழலை கட்டமைப்பதில் இந்த குடும்ப உறவுகள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இது உலகத்தில் உள்ள நன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய ரிஸ்க் விஸ்தீரணத்திலும் மறுமையுடைய விமோசனத்திலும்
இந்த உறவுகளை சேர்ந்து வாழ்கிற ஒரு அம்சத்தை சொன்னார்கள். உறவு என்ற ஒன்றை இறைவன் படைத்து விட்டு அந்த உறவு அல்லாஹ்விடத்தில் ஒரு வாக்குறுதி கேட்டது. யா அல்லாஹ், என்னை சேர்ந்து வாழ்பவனை நீ சேர்ந்து வாழணும், என்னை துண்டிப்பவனை நீ துண்டிச்சிடணும். நாளை மகிஷனுடைய பெருவழியில் இந்த உறவு என்பது வந்து நிற்கும். இவன் உறவை துண்டித்து வாழ்ந்த மனிதனாக இருந்தால் அல்லாஹ்விடம் சொல்லும், யா அல்லாஹ், என்னை துண்டித்து வாழ்ந்தவன் துண்டித்து விடு. அல்லாஹ்வுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டால் நாளை மகிஷருடைய பெருவழியில் அவனை அல்லாத உதவியாளன் வேறு யாராவது இருக்கிறார்களா என்று குர்ஆன் பல இடங்களில் மடக்கி மடக்கி எங்களிடம் உங்களிடம் கேட்கிறதே. அன்புக்குரியவர்களே, எனவே இது ஒரு பாவமாக எங்களுக்கு புரியுதில்லை, இது ஒரு பாவமாக நாங்கள் பார்க்கறதில்லை. அதுபோல எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் சொத்துக்களுடைய விவகாரம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனை உதாரணமாக சொல்லுகிறார். நீண்ட பயணம் செய்து வருகிற மனிதன், அவனுடைய தலை பரட்டை தலை போன்றும் ஆடைகள் புழுதி வடிந்த நிலையிலும் அவன் வந்து அல்லாஹ்விடம் கடுமையாக சோர்வடைந்து மனசு உடைஞ்சு போய் அல்லாஹ்விடம் யா ரப் யா ரப் என்று கையேந்துகிறான். மத்அமுஹு ஹராம் மஷ்ரபுஹு ஹராம் மல்பசுஹு ஹராம் வஉதிய ஃபில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அவன் சாப்பிட்றது ஹராம், அவன் குடிக்கிறது ஹராம், அவன் உடுத்தி இருக்கிறது ஹராம், அவனுடைய வாழ்க்கை ஹராத்தில் கழிகிறது. இவனுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் எப்படி பதில் சொல்லுவான் என்று கேட்டார்கள். இவனுடைய பிரார்த்தனைக்கு எப்படி பதில் சொல்லப்படும்? அன்புக்குரியவர்களே, அடிப்படையில் ஒரு தாய் மரணித்தால், தந்தை மரணித்தால் சொத்து பங்கீடு என்ற அம்சம் தொடக்கம். இன்றைக்கு வியாபாரத்தில் ஏமாற்றி கலப்படம் செய்து பொய் சொல்லி சேர்த்து சேமித்து அழகு பார்க்கிற சொத்து வரைக்கும் இன்று ஹராம் நிறைந்திருப்பதை பார்க்கிறோம். சொத்து பங்கீடு அல்லாஹ்வுடைய வரம்புகள் மீறப்பட்ட நிலையில் எங்களுக்கு வந்திருக்கிற சேமித்து நாங்கள் அழகு பார்க்கிறோமே, நாங்கள் வாங்கி வைத்து நிம்மதியாக பயணிக்கிற வாகனம் இருக்கிறதே, நான் பிரசித்து கட்டி பார்த்து பார்த்து கட்டிய வீட்டுக்கு வந்த வருமானம் இருக்கிறதே, என்னுடைய அல்லாஹ்வுடைய அமானிதமான மனைவிக்கு உண்ண கொடுக்கிற, என்னுடைய அமானிதமாக பிள்ளைக்கு உண்ண கொடுக்கிற, நான் உண்டு என்னை அழகுபடுத்தி என்னுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்கிற அந்த உணவு இருக்கிறதே, அதனுடைய மூலங்கள் ஹராமாக இருப்பது பற்றி எந்த அக்கறையும் இல்லாத ஒரு சமூக சூழல் உருவாகியிருக்கிறது. அவருடைய வருமானம் எங்கிருந்து மறுமையுடைய அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் எங்கிருந்து வருகுதுன்றதை பற்றி மனுஷன் சிந்திக்கவே மாட்டான். வருமானம் எங்கிருந்து வருதுன்றதை பற்றி சிந்திக்க மாட்டான். காசு வந்தா சரி என்ற உணர்வோடு இருப்பான். அப்படியான ஒரு காலத்தில் நானும் நீங்களும் வருகிறோம். கணவன் கொண்டு வருகிற பணம் எப்படி வருகிறது என்ற கவலை மனைவிக்கு இருக்காது, கொண்டு வந்த போதும் என்ற உணர்வோடு இருக்கும். தந்தை செலவு செய்கிற பணம் எப்படி வந்தது என்ற கவலை பிள்ளைக்கு இருக்காது, தந்தா போதும், நான் கேட்கிறத வாங்கி தந்த போதும் என்ற உணர்வு இருக்கும். அன்பானவர்களே, என்னுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது, என்னுடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, என்னுடைய உடல் உணர்வுகள் நான் குடிப்பது அத்துணையும் ஹராமாக இருக்குமா இருந்தால் நாளை அந்த சுவர்க்கத்துடைய வாடையை இந்த உடல் எப்படி உணரும் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த ஒரு பாவம் சொத்து பங்கீடு தொடர்பாகவும் நாங்கள் வருகிற வருமானம் தொடர்பாகவும் இன்று அந்த இஸ்லாத்துடைய வரையறைகள் பற்றி கவனம் செலுத்துவது ரொம்ப அரிதாகி கொண்டு வருகிற காலத்தில் நானும் நீங்களும் வாழ்கிறோம். அதுபோல ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற விடயம், ஒரு முஸ்லீமுக்கென்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் தீன் என்றால் வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறை அல்லாஹ் சொல்லித் தந்த வாழ்க்கை முறை இன்ன தீன, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை முறை இஸ்லாம் தான். இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அது முழுமைப்படுத்தப்பட்டது, அதில் எந்த குறையும் இல்லை. இவர் ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கணும் என்று இஸ்லாம் சொல்லித்தராம விடல, இவருடைய ட்ரெஸ் கோட் இப்படித்தான் இருக்கணும் என்று இஸ்லாம் சொல்லித்தராம விடல, இவருடைய ஃபங்க்ஷன் இப்படித்தான் இருக்கணும் என்று இஸ்லாம் சொல்லித்தராம விடல, இவருடைய வேலை தலங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எந்த ஒரு அம்சத்தையும் சொல்லித்தராமல் விடல. ஆனால் இன்று இஸ்லாம் வெறுப்புக்குரியதாகவும் பிரமத கலாச்சாரம் விருப்புக்குரியதாகவும் மாறிப்போய் இருக்கிறது. அது ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் ஒரு காலம் இருந்துச்சு, அந்த யங் இளைஞர்களுக்கு அப்படி ஒரு மனநிலை. ஆனால் இப்போ எல்லோருக்கும் இருக்கிறது. சிறுவர்கள் சிறுமியர்கள் வாலிபர்கள் யுவதி பெரியவர்கள் முதியவர்கள் என்று அத்துணைக்கும் இந்த இஸ்லாத்துடைய முறைகளை விட்டுட்டு இப்போ ஃபெஷனாக பார்க்கக்கூடிய பிற மத கலாச்சாரங்களை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைச்சு கொள்வது அவருக்கு விருப்பமாக இருக்குது.
இவர் ஹலாலாகத்தான் உழைத்து வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்கிற மனிதர் தன் பிள்ளைக்கு கல்யாணம் எடுக்கணும் என்றால் அது ஒரு ஃபேஷனாக ஒரு முடனாக இருக்கணும் என்று சிந்திக்கிற மனநிலை வருகிறது. இன்றைக்கு எப்படி எல்லோருடைய மனநிலையும் அப்படி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எச்சரிக்கை எங்களோட காதுகளுக்கு கேட்டு 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 அது பெரிய பெரிய விஷயமா எங்களுக்கு புரியுதில்லை. மன் தஷப்பஹ பிகௌமின், யார் இன்னொரு ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாக நடப்பாரோ ஃபஹுவ மின்ஹும், அவன் அவர்களை சார்ந்தவர் தான். ஒரு கிறிஸ்தவ கலாச்சாரத்தின் அடிப்படையில், ஒரு யூத கலாச்சாரத்தின் அடிப்படையில், ஒரு இந்து கலாச்சாரத்தின் அடிப்படையில், ஒரு பௌத்த கலாச்சாரத்தின் அடிப்படையில், ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வியல் முறையை அமைத்துக் கொள்ளும் மீது இவனுக்கு அதீத விருப்பு வருகிறது என்றால், அன்பானவர்களே, அவன் அவர்களை சார்ந்தவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், என்னை சார்ந்தவன் கிடையாது, என்னுடைய மார்க்கத்தை சார்ந்தவன் கிடையாது என்கிறார்கள். கஷ்டப்பட்டு உழைக்கிற தந்தையாக நீங்கள் செலவு செய்கிறவங்களுடைய பிள்ளை எந்த மார்க்கத்தில் இருக்கிறான் என்பதை ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வந்து மனைவிக்கு கொடுக்குறீங்க, உங்களுடைய மனைவி எந்த மார்க்கத்தில் தன்னுடைய அடையாளத்தில் இருக்கிறார் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். அன்பானவர்களே, ஹலாலாக உழைத்து கொண்டு வந்து ஹராமான அடிப்படையில் செலவு செய்கிறோமே, இஸ்லாம் அல்லாத இன்னொரு வாழ்க்கை முறைக்காக செலவு செய்கிறோமே, நாளை மகிஷருடைய பெருவழியில் அல்லாஹ் உனக்கு எப்படி சம்பாதித்தாய், எவ்வழியில் செலவு செய்தாய் என்று கேட்பானே, அந்த விசாரணைக்கு பதில் சொல்லாமல் அசைய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இதை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாத மனிதர்களாக நானும் நீங்களும் வாழ்கிறோம். போகிற பயணத்தில் சக்கராத் வந்துவிட்டால், போகிற வழியில் சக்கராத்து வந்து விட்டால் எங்களுடைய உளநிலை எப்படி இருக்கும், அல்லாஹ்விடம் என்ன பதில் சொல்லப் போகிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி நாங்கள் இன்றைக்கு பாவமுண்டு நினைக்காத, ஆனால் ஒரு இஸ்லாமியனாக இவன் இருக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய அருள்மறையும் சொன்ன நிறைய பாவங்கள் இன்று எங்களுக்கு ஒரு பாவமாகவே தெரியாமல், அது ஒரு ஃபெஷனாக, பாவம்னு தெரியாட்டியும் பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரி இருக்குது, அது ஃபெஷனாக இன்று மாறி அதுதான் நல்ல உயர்ந்த லைஃப் ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறது என்றால் எங்களுடைய ஈமானுடைய நிலையை நானும் நீங்களும் பரீட்சிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் எங்களுடைய ஈமானை பாதுகாத்து இறுதி மூச்சை அடைகிற பொழுது உயர்ந்த ஈமானோடும் உயர்ந்த கலிமாவோடும் மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத் அம்மா பஅத். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதருடைய அருமை தோழர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, தாபியங்களுடைய காலத்தை அடைகிற பொழுதும் வாழ்ந்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்த நூற்றாண்டு என சொன்ன நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் சொல்லுகிறார், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிற பொழுது எங்களை அழித்து விடுமோ என்று நினைத்த பாவங்களை எல்லாம் இப்போ அவர் வாழ்கிற காலம் ரொம்ப சிம்பிளாக நினைக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் இந்த நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி அந்த நபித்தோடு சொல்லுகிறார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க இப்படி பாவங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிற பொழுது, முறையிடுகிற பொழுதுதான் சொன்னார்கள், அடுத்து வருகிற காலம் இதைவிட பயங்கரமாக இருக்கும், அடுத்து வருகிற காலம் இதைவிட பயங்கரமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இப்போ பாவங்களை பற்றி பேசுகிறதும் பிடிக்குதில்லை. இன்றைக்கு பாவங்களை பற்றி பேசுகிறதும் விருப்பம் இல்லை. பாவங்களை அது தன்னை அழித்து விடுமோ என்ற உணர்வும் இல்லை. மௌத்தை பற்றிய பயமும் இல்லை. கபரை பற்றிய சிந்தனையும் குறைந்து கொண்டு செல்கிறது. மகிஷருடைய விசாரணையை பற்றிய எண்ணமே இல்லாத மனிதர்களாகத்தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அதிகமான உறவுகள், குறிப்பாக நம்முடைய துடிப்பான ஆரோக்கியமான வாலிபர்களுடைய மனோநிலை மிக அதிகமாக அப்படி இருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடமையாக்கிய கடமைகள் தொடர்பாக, தொழுகை தொடர்பாக எங்களுடைய நிலை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா, எங்களுக்கும் காவிர்களுக்கும் வித்தியாசம் தொழுகை, யார் தொழுகையை விடுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறுத்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த எச்சரிக்கை எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு எச்சரிக்கையாக வருவதில்லை.
ஏன் எங்களுடைய உள்ளம் ஈமானில் அவ்வளவு பலவீனப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகள் எங்களுடைய உள்ளத்தில் எந்த தாக்கமும் செலுத்துதில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகள் எங்களுடைய உள்ளங்களில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துதில்லை. இப்போ இறைவனோடு தொடர்பான விடயங்கள், அதுபோல நாங்கள் இன்றைக்கு பராமுகமாக இருக்கக்கூடிய மனிதர்களோடு தொடர்பான பாவங்கள், அடுத்தவருடைய உள்ளங்களை புண்படுத்துவது, இன்னொரு மனுஷன்ட உள்ளத்தை உடைக்கிறது. இது அந்த பேசுகிற ஆக்கள் அவர்கிட்ட போய் சொன்னால் நீங்கள் எப்படி பேசியிருக்க கூடாது, அவர் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார். ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு இவர் சொல்லுகிற பதில் என்னென்னா, இந்த பேச்சு அப்படித்தான், அப்படி பழகிட்டுது. அன்புக்குரியவர்களே, ஒரு முஸ்லீம் இப்படி சொல்வதற்கு தகுதி இருக்கிறதா? ஒரு முஸ்லீம் தன்னுடைய உணர்வுகளாலும் தன்னுடைய உடல் மொழிகளாலும் தன்னுடைய செயல்களாலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும். அதுதான் முஸ்லீம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன். இவர் சொல்லுகிறார், என்னுடைய பேச்சு அப்படித்தான், என்னுடைய பேச்சில் அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்படுவதில்லை, எனவே அடுத்தவருடைய உள்ளத்தை உடைப்பதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய மனிதனாக இருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அடுத்தவருடைய உள்ளங்களை புண்படுத்துவது என்பது இவ்வளவு பயங்கரமான பாவம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதுக்கு உணர்வு ரீதியாக ஒரு உதாரணத்தை கூட சொல்கிறார். உணர்வு ரீதியாக உலகத்தில் நாங்கள் அதிகம் நேசிக்கிற இறை இல்லம் கஅபா, ஒரு உணர்வு ரீதியாக அடையாளப்படுத்துவதற்காக, அதை புரிந்து கொள்ள வேண்டுவதற்காக, அதை யாராவது இழுக்காக பேசினால் கூட நாங்கள் தாங்க மாட்டோம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை இடிப்பதென்பது ஒரு முஸ்லிம் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு அம்சம். இன்னொரு சகோதரனுடைய உள்ளத்தை உடைப்பதும் அதுக்கு நிகரானது என்றார்கள். ஆனால் இதை சிம்பிளா சொல்றாரு. இந்த பழக்கம் அப்படித்தான், இந்த பேச்சு அப்படித்தான், நம்ம அப்படித்தான் மோத்திலே கதைச்சிடுறது என்று சிம்பிளா சொல்றார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய இறை இல்லம் உடைப்பதை பற்றி சிந்தனை இல்லாத ஒரு மனிதனாக இருப்பாரா? நிச்சயம் இருக்க மாட்டார். ஆனால் இதை பற்றி ஒரு அக்கறை கொள்ள மாட்டார். அதுபோல அடுத்தவருடைய மானம் தொடர்பான விவகாரம், அல்லாஹ் தஆலா பாவங்கள் தொடர்பாக இறைவன் கடுமையானவன், பாவிகளோடு ரொம்ப இரக்கமானவன். பாவங்கள் தொடர்பாக இறைவன் ரொம்ப கடுமையானவன், ஷதீத், ரொம்ப கடுமையான இறைவன். ஆனால் பாவிகளுடைய விடயத்தில் அல்லாஹ் ரொம்ப இரக்கமானவன். அல்லாஹ் அந்த இரக்கத்தை வெளிப்படுத்துகிற பொழுது பாவம் செய்த மனிதர்களை உலகத்தில் அல்லாஹ் தஆலா அவனை ஏற்றுக்கொண்டவர்களை ஈமான் கொண்டவர்களே என்று அழைப்பான். ஏனையவர்களை வேதவாசிகள் காவிர்களை நேரடியாக அழைக்காம நபியே அந்த காவிர்களுக்கு சொல்லுங்கன்றல் நான் கூப்பிடுவான். அல்லாஹ் ஒரே ஒரு கூட்டத்தினரை என்னுடைய அடியார்களே என்று கனிவாக இரக்கமாக அன்பாக அழைக்கிறான். யார தெரியுமா? யா இபாதியல் லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவங்கள் செய்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்து தன்னுடைய ஆரோக்கியத்தாலும் உணர்வுகளாலும் உடலாலும் செல்வத்தாலும் தனக்கு இருக்கிற அதிகாரத்தாலும் அத்துணை வழிகளிலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து தனக்குத்தானே அநீதி இழைத்து மறுமையுடைய அடைவை நாசமாக்கி கொண்ட என்னுடைய அடியானே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீ நிராசை அடைந்து விட வேண்டாம். வமை யக்னுத் மிர் ரஹ்மத்தி ரப்பிஹி லதால்லூன், வழிகேடர்கள் என்று இறைவன் முத்திரை குத்தியவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடைவார்கள். உன்னுடைய ரப்பு உன்னை மன்னிப்பான். உன்னுடைய பாவத்தை புரிஞ்சா அதை விட்டுட்டு உன்னை ரப்பிடம் ஓடிவா, உன்னுடைய இறைவன் உன்னை மன்னிப்பான், நிராசை அடைந்து விடாதே என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, நாங்கள் உணராத பாவங்கள்னு சொன்னால், இன்றைக்கு பேசுகிறோன்னு சொன்னால் பெரும் பாவம் குஃபுரில் இருந்து ஷிர்கில் இருந்து எல்லாவற்றையும் உணராமல் செய்கிற பாவமாகத்தான் அடையாளப்படுத்த வேண்டி இருக்குது. அப்படியான சூழலில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ தொழுகையை வேணும்னு புறக்கணிக்க இருக்கிறார்கள். ஃப்ரெண்ட் தொலை போகிறாருன்னு சொன்னால் எல்லாம் பிறகு தொழுவுகள் எல்லாம் வாண்டு கூப்பிடுறாங்க. அடுத்தவன தொழாமல் தடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதனுடைய விபரீதம் மார்க்கத்துடைய விவகாரங்களை இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் சமூக வலைத்தளங்களில் ஒரு கேலியாக ஒரு நாடகம் போன்று மார்க்கத்துடைய விவகாரங்களை அடையாளப்படுத்தக்கூடிய வெளிப்படுத்தி இருக்கார்கள். மார்க்கத்தை அவமதிப்பது என்பது இன்று மாற்று மதத்தவர்கள் செய்வது போன்று செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்போ குர்ஆனை சுன்னாவை பரிகசிப்பது என்பது அவை இஸ்லாத்தை விட்டும் வெளியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாவம். அன்புக்குரியவர்களே, அதுபோல
இறைவனுக்கு நிகராக வணங்கப்படுகிற இன்னொன்றை மரியாதை செய்வதென்பது இன்று சாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்களை பார்க்கிறோம். எனவே இன்று குஃப்ர் என்றாலும் எந்த கவலையும் இல்லை, ஷிர்க் என்றாலும் எந்த கவலையும் இல்லை, பிதா என்றாலும் எந்த கவலையும் இல்லை, நான் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று குர்ஆனும் சுன்னாவும் சொன்ன பாவங்கள் என்றாலும் எந்த கவலையும் இல்லை. எங்களுடைய நிலை ஈமானில் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். இவற்றுடைய விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாவங்கள் தனிமனித வாழ்க்கையில் அதிகரித்து ஒரு சமூக சூழல் அதிகரிப்பதன் விளைவுகளில் எதிரொலியை சொல்லுகிற பொழுது பிரயோசனம் அளிக்கக்கூடிய அறிவு ஹராமாக்கப்படும். இன்னைக்கு படித்தவர் நிறைய இருக்கிறாங்க, ஆனால் அந்த அத்துணை அறிவும் பாவம் செய்வதற்கு எப்படி திட்டமிடலாம், எந்தெந்த வழிகளில் பாவம் செய்யலாம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யலாம் எப்படி என்று பயன்படுத்தப்பட பிரயோசனம் அளிக்கக்கூடிய அறிவு அற்றுப்போகிற நிலை இருக்கிறது. இன்று அறிவால் அல்லாஹ்வுக்கு பணி செய்யக்கூடிய மக்கள் குறைந்து கொண்டு இவர் படித்தவர் அல்லாஹ் மட்டும் விட்டு தூரமாகிறார். அதே போல ரிஸ்க்ன்றது நாங்கள் உண்ணுகிற உணவு மட்டும் கிடையாது. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக ஒரு சிறந்தவனாக வாழ்வதற்கு எதுவெல்லாம் துணை நிற்கும் அதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரிஸ்க். ஆரோக்கியம் ரிஸ்க், அறிவு அல்லாஹ் வழங்குகிற ரிஸ்க், செல்வம் அல்லாஹ் வழங்குகிற ரிஸ்க், அதிகாரம் அல்லாஹ், இது அத்துணையும் அல்லாஹ்வுடைய ரிஸ்க்குகளிலிருந்து உள்ளது. இதெல்லாம் அல்லாஹ் தான் பொறுப்புதாரி. இன்னல்லாஹு வர்ரஸாக், ரிஸ்க்குக்கு பொறுப்புதாரி அவன். இந்த ரிஸ்கில் நெருக்கடியை இறைவன் ஏற்படுத்துவான். இன்றைக்கு பார்க்குறோம், எல்லாம் இருக்குது, நிம்மதி இல்லாத ஒரு சமூகமாக, எல்லாம் இருக்குது, வழி தவறுகிற நெறி பிறந்த ஒரு சமூகமாக, நெறி பிறந்த தனி மனிதனாக, அல்லாஹ்வுடைய அருள்கள் எல்லாம் இருக்குது, ஆனாலும் நெருக்கடிகள் அதிகரித்து, ஈமானுக்கு நெருக்கடிகள் அதிகரித்து கொண்டு செல்கிறது. தனி மனித வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, சமூக வாழ்க்கையிலும் சரி. இன்ன ரஜுல் லயுஹரம் ரிஸ்க் பிஸ்துனூப், தான் செய்கிற பாவங்கள் மூலம் ரிஸ்க் ஹராமாக்கப்படுகிறது, அவன் செய்கிற பாவங்கள் ஊடாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற செய்தி இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதுபோல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்கிறார், பாவங்களுடைய மிகைப்பு வணக்கத்தில் விட்டும் அவனை தூரப்படுத்தும். இறைவனுக்கு கட்டுப்படுறத்தில், இறைவனுக்கு வழிபடுறத்தில், மார்க்க விஷயங்களை கடைப்பிடிப்பதை விட்டும் அந்த மனிதனை தூரப்படுத்தும். இதை சாதாரணமாக பார்க்குறோம். வீட்டுக்குள்ளே இருந்து தனி மனித வாழ்க்கையிலும் சரி, இறைவனுக்கு கட்டுப்படுற விவகாரங்கள் சுமையான ஒரு நிலை, உரிய நேரத்துக்கு தொழுகிற விஷயங்கள், கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்களுடைய ஜக்காத்தை கொடுக்கிற விடயம், நோன்புடைய விடயம், அல்லாஹ் நிறைய செல்வங்களை தந்திருக்கிறான், உலக காரணிகளை காட்டி ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய விடயங்கள், இப்படி இந்த எங்களுடைய உடலாலும் அறிவாலும் பொருளாலும் வசதி வாய்ப்புகளாலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை விட்டும் என்னுடைய உள்ளம் மனம் முரண்டாக இருக்கிறது என்றால் அது இறைவனுடைய ஏற்பாடு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய பாவங்களுடைய விளைவுகள் அவைகள். இன்று சமூகத்தில் இறைவனுக்கு நேரான இறை சிந்தனை கொண்டவர்கள் குறைந்து கொண்டு செல்கிறார்கள். சமூகம் இறைவனுக்கு கட்டுப்படுவதை விட்டும் விலகிச் செல்கிறது என்றால் அந்த சமூகத்தில் நிறைந்திருக்கிற பாவங்களின் விளைவு அல்லாஹ் அவனுக்கு கட்டுப்படுவதை ஹராமாக்கி விடுகிறான். அன்பானவர்களே, இன்று இறைவனுக்கு கட்டுப்படுகிற வழிபடுகிற உணர்வுகள் வருகிறது இல்லை என்றால், அன்பான வாலிபர்களே, அல்லாஹ் இந்த வாலிபத்தை பற்றி விசாரிப்பான், நிச்சயமாக விசாரிப்பான். என்னிடம் உங்களிடம் விசாரிப்பான். எங்களுடைய உள்ளங்களை ஒரு கணம் கை வைத்து கேட்டு பாருங்கள். என்னுடைய உள்ளம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற விடயத்தில் விருப்புக்குரியதாக இருக்கிறதா அல்லது வெறுப்போடு இருக்கிறதா? வெறுப்போடு இருக்கிறது என்றால் நான் செய்கிற பாவங்கள் அல்லாஹ் அவனுக்கு வழிபடுவதை விட்டும் என்னை திசை திருப்பி விட்டான் என்ற அந்த பயங்கரமான நிலையை நான் அடைந்திருக்கிறேன். நாங்கள் தௌபா செய்யணும், அல்லாஹ்விடத்தில் நிறைய இஸ்திக்பார் செய்யணும். யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள். இன்னல் குலூப்
பைன உஸ்புஐனி மின் அஸாபிர் ரஹ்மான். மனிதனுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு இடையில் இருக்கிற ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார், யுகல்லிபுஹா கைஃப யஷா, அவன் விரும்புவது போன்று மாற்றி விடுவான். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுவதனே, தப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை தப்பித் கல்பி அலா தாத்திக், என்னுடைய உள்ளத்தை உனக்கு வழிபடுவதில் உறுதிப்படுத்தி விடு யா அல்லாஹ், உனக்கு மாறு செய்வதன் பக்கம் திருப்பி விடாதே. இப்ப அல்லாஹ் என்னுடைய உள்ளங்களை அவனுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் இன்பம் அடைகிற உள்ளமாக எப்ப மாற்றுவான்? பாவங்கள் அதிகரிக்கிற பொழுது, இறை சிந்தனை அதிகரித்து இறைவனை நெருங்க வேண்டும். மௌத் இருக்கிறது, கபர் இருக்கிறது, சக்கராத் இருக்கிறது, மஹ்ஷர் இருக்கிறது என்ற பயம் இருக்குமாக இருந்தால், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்ற ஆசை இருக்குமாக இருந்தால், அதற்கான முயற்சி இருக்குமாக இருந்தால், அல்லாஹ் தஆலா அவனுக்கு வழிபடுவதன் பக்கம், கட்டுப்படுவதன் பக்கம் எங்களுடைய உள்ளங்களை திருப்பி விடுவான். அந்த திருப்புதல் கடைசி மூச்சு வரைக்கும் இருக்கணும் என்றால் அதுக்காக நாங்கள் அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கணும். நபிமார்கள் பிரார்த்தித்தார்கள், வஜஅல்னா முஸ்லிமீன் இதக்க, யா அல்லாஹ் எங்களுடைய கடைசி மூச்சை அடைகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்திக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்திக்கிறார்கள், யா அல்லாஹ் எங்களை கடைசி மூச்சில் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்கி, எங்களுடைய பரம்பரையும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்கி யா அல்லாஹ், உனக்கு மாறு செய்வதின் பக்கம் திருப்பி விடாதே. அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற உள்ளங்களாக என்னுடைய உள்ளங்கள் திரும்புகிறது என்றால், என்னுடைய பிள்ளையுடைய உள்ளம் திரும்பிக் கொண்டிருக்கிறது என்றால், என்னுடைய மனைவி சகோதரருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதன் மீது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிப்பதன் மீது விருப்பு கொண்டு மோகம் கொண்டு செல்லுகிறது என்றால், அல்லாஹ் தஆலா அந்த உள்ளங்களை திருப்பி விட்டானோ என்று பயப்பட வேண்டிய நிலை இருக்கிறோம். அன்பான ஈமானிய உறவுகளே, வல்ல ரஹ்மான் என்னுடைய உங்களுடைய உள்ளங்களை அப்படி அவனுக்கு மாறு செய்வதன் பக்கம் திருப்பி விடக்கூடாது. இறைவன் திருப்பி விட்டான் என்றால் மகாபிர், மன்னரையை சந்திக்கிற வரைக்கும் விமோசனம் கிடையாது. அந்த மன்னரையை சந்தித்தால் கல்லா சௌஃப தஅலமூன், அங்கு புரிந்து கொள்வான். சும்ம கல்லா சௌஃப தஅலமூன், நிச்சயமாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள். லதரவுன்னல் ஜஹீம், சக்ராத்தில் ஜஹீம், நரகம் காண்பிக்கப்படுகிற காட்சி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். அவன் எப்பொழுது ஞானம் வரும் என்றால் சக்ராத்தில் நரகம் காண்பிக்கப்படுகிற பொழுது புரிந்து கொள்வான். அப்பொழுது அல்லாஹ்வுக்கு மாறு செய்த உள்ளத்தோடு வாழ்ந்து, அல்லாஹ்வை விட்டும் தூரமான உள்ளத்தோடு வாழ்ந்து, வணக்கத்தின் மீது வெறுப்பு கொண்ட உள்ளமாக, பாவத்தின் மீது விருப்பு கொண்ட உள்ளமாக வாழ்ந்துவிட்டு சக்கராத்தை சந்தித்து நரகை பார்க்கிற பொழுது மலக்குல் மௌத் சொல்லுவார், யா அய்யுஹன் நஃப்ஸுல் ஹபீதா, கெட்ட ஆன்மாவே அல்லாஹ்வின் கோபத்தின் பக்கம் வா என்று மலக்குல் மௌத் அழைப்பு எடுக்கிற பொழுது அல்லாஹ்விடம் கேட்கும், யா அல்லாஹ் லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்சம் பிற்படுத்து, கொஞ்சம் அவகாசம் தா, இப்ப என்னுடைய உயிரை கைப்பற்றி விடாதே. நன்மை செஞ்சு தர்மம் செஞ்சுட்டு வாரன் யா அல்லாஹ், கொஞ்சம் அவகாசம் தா என்று புலம்புகிற அளவுக்கு அல்லாஹ் என்னையும் உங்களையும் வைத்து விடக்கூடாது. அந்த புலம்பலை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இன்னஹா கலிமத்துன் வகாயிலுஹா, அது வெறும் புலம்பல் வார்த்தைகள், அல்லாஹ்விடத்தில் எந்த பிரயோசனம் கிடையாது. நாளை மஹ்ஷருடைய பெருவழியில் அல்லாஹ் தஆலா கூட்டம் கூட்டமாக வானவர்கள் நரகில் தூக்கி போடுகிற பொழுது கேட்பார்கள், உங்களுக்கு எச்சரிக்கை அலம் யத்திக்கும் நதீர், இதெல்லாம் உங்களுக்கு பாவம், இதெல்லாம் பிழை, இதெல்லாம் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற அம்சம் என்று சொல்லுவர்கள் வரவில்லையா என்று கேட்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், பலா, வந்தார்கள், சொன்னார்கள், நாங்கள் அவற்றை எல்லாம் செவியுறுவோர்களாக கட்டுப்படுவராக இருக்கல்ல. லவ் குன்னா நஸ்மஉ வ நஅகில், இந்த உலகத்தில் சொல்லுகிற பொழுது, உலகத்தில் எங்களுக்கு காட்டப்படுகிற பொழுது நாங்கள் கேட்டு சிந்திப்பவர்களாக இருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், இந்த ஸஈர் என்ற நரகத்துக்குரியவர்களாக நாங்கள் ஆயிருக்க மாட்டோமே என்று நாளை மறுமையில் புலம்புவார்கள் என்று சக்கராத்துடைய புலம்பலையும், கபருடைய புலம்பல்களையும், மஹ்ஷருடைய புலம்பல்களையும் அல்லாஹ் எங்களுக்கு பாடமாக சொல்லித் தருகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, எங்களுடைய இபாதத்துக்களை அதிகரிப்போம், இறைவனுக்கு கட்டுப்படுகிற செயற்பாடுகளை அதிகரிப்போம். அதன் மூலம் எங்களுடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்வோம். ஈமான் வலுவடைகிறது என்றால் பாவத்தின் மீது வெறுப்பு வருகிற நிலை வர வேண்டும், பாவத்தின் மீது கோபம் வர வேண்டும், பாவத்தை பார்த்து அச்சமடைய வேண்டும். அப்படியான அதுதான் ஆரோக்கியமான உள்ளம், அதுதான் ஈமான் நிறைந்த உள்ளம். வல்ல ரஹ்மான்
பாவங்களை வெறுக்கக்கூடிய உள்ளமாக, பாவங்கள் மீது கோபம் கொள்ளக்கூடிய உள்ளமாக, பாவங்களை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாக்கிற உள்ளங்களை சுமந்த மனிதர்களாக என்னையும் உங்களை மாற்றி சக்கராத்தை அடைகிற பொழுது கலிமாவோடு அடைந்து நாளை மஹ்ஷருடைய பெருவழியில் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது அவனுடைய மன்னிப்பிற்கும் பொருத்தத்திற்கும் தகுதியானவர்களாக சந்தித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய பூங்காவில் எந்த தூதரை நேசித்து அவருடைய வாழ்க்கை முறையை நம்முடைய வாழ்க்கை முறையாக எடுத்து நடந்தோமோ அந்த தூதரோடும் நம்முடைய தாயோடும் தந்தையோடும் ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்கி அல்வானாக. வாஹது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ் ஸலாம்.